பலஸ்தீனின் போராட்ட வரலாறும் அதன் உரிமை குரல் ஹமாஸின் தோற்றமும் வளர்ச்சியும். முழு உலகமும் அறிந்த ஒரு உண்மைதான் பலஸ்தீன் மீதான யூத சியோனிச இஸ்ரேலின் நில ஆக்கிரமிப்பும் கொலை வெறியாட்டமும். இந்த பலஸ்தீன் பிரச்சினை என்பது பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சினையாகும். தற்போது கூட ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால் அப்பாவி பலஸ்தீனர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருப்பதை ஊடகங்கள் மூலம் கண்டுகொள்ளலாம். எனவேதான் இந்த பிரச்சினையின் பின்னணி பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். பலஸ்தீன் முஸ்லிம்களின் மூன்றாவது புனித பூமியாகும். அங்குள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் முதல் கிப்லாவும் வரலாற்றோடு மிக நெருக்கமான தொடர்பினைக் கொண்ட ஒரு பிரதேசமுமாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையுள்ள நபிமார்களின் வாரிசுகள் வாழ்ந்த நிலம் அது. இங்கிருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஃராஜ் சென்றார்கள். அதேவேளை அல்லாஹ்வினால் அருள் புரியப்பட்ட பிரதேசம் என புனித அல்-குர்ஆன் குறிப்பிடும் இடமும் இதுவாகும். இவ்வாறான முக்கியத்துவமிக்க இந்த பலஸ்தீனின் பெரும்பகுதி இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டு காணப்படுவதுடன் இன்னும் அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளும் பலஸ்தீன் பூர்வீக குடிகளான அப்பாவி முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டே இருப்பதைக் காணலாம். அந்த வகையில் இதன் பின்னணியை ஆரம்ப கட்டத்திலிருந்து நோக்குவோம். யூத தேசத்தின் தேவை உணரப்படல். கிபி 1896 இல் ஒஸ்திரியாவைச் சேர்ந்த தியோடர் ஹேர்சல் என்ற யூத எழுத்தாளன் யூத தேசம் த ஜெவிஷ் ஸ்டேட் எனும் நூலை எழுதி யூத தேசத்தின் தேவையை வலியுறுத்தினான். இதனடிப்படையில் 1897 ஆண்டு 29 திகதி முதல் 31 திகதி வரை சுவிட்சர்லாந்தின் பேஸ் நகரில் இந்த ஹேர்சலின் ஏற்பாட்டில் சர்வதேச சியோனிச காங்கிரஸ் தலைவன் வைஸ்மனின் தலைமையில் சில யூத அறிஞர்கள் ஒன்று கூடி இரகசிய மாநாடு ஒன்றை நடத்தி அதில் 100 பக்க அறிக்கைகள் கொண்ட பல நாசகரமான தீர்மானங்களை எடுத்தனர். இதன் பின்னர் அவர்கள் அடிக்கடி ஒன்று கூடி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டனர். அந்த வகையில் 1906 ஆண்டு தமது 5வது மாநாட்டில் இந்த யூத அறிஞர்கள் மற்றும் தனவந்தர்கள் தமக்கான தாயகம் பலஸ்தீனில் அமைய வேண்டுமென தீர்மானித்தனர். 50 வருடங்களுக்குள் இதை அடைய வேண்டுமென கால எல்லையையும் வகுத்துக் கொண்டனர். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த யூதர்களின் தேசிய நிதி ஜெவிஷ் நேஷனல் ஃபண்ட் எனும் அமைப்பையும் உருவாக்கிக் கொண்டனர். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் உதவிகள். 1917 ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தம் முடிவுற்று பல்ஸ்தீன் பிரிட்டனின் ஆளுகைக்கு கீழ் வந்தது. அவ்வாண்டில் பிரிட்டன் பெல்பர் பிரகடனத்தை வெளியிட்டது. அதன் உள்ளடக்கம் வருமாறு: யூதர்களுக்கு பல்ஸ்தீனில் ஒரு தேசிய தாயகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கிலாந்து மிகவும் பரிவுடன் கவனிக்கிறது. இதனை ஏற்படுத்த எல்லா முயற்சிகளையும் இங்கிலாந்து மேற்கொள்ளும் அதேவேளை இப்போது அங்கு குடியிருக்கும் யூதர்கள் அல்லாத மக்களின் பொதுவான மத உரிமைகளுக்கு பங்கம் வராது பார்த்துக் கொள்ளும். இந்த பிரகடனம் பல்ஸ்தீன பூர்வீக குடிகளான முஸ்லிம்களை 2ஆம் தரப்பிரஜை என்ற நிலைக்குத் தள்ளியது. 1922 ஆண்டு அமெரிக்கா அதன் இரு சபைகளிலும் யூதர்களுக்கான ஒரு நாடு பல்ஸ்தீனில் அமைவதற்கு ஆதரவாக கூட்டுத் தீர்மானங்களை நிறைவேற்றியது. இதைத் தொடர்ந்து பிரிட்டனின் பூரண உதவியுடனும் படைப்பட்டாளத்துடனும் யூதர்கள் பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு குடியேறலாயினர். இவர்கள் தோற்றுவித்த இர்கம் மற்றும் கானாக் என்ற இரு யூத பயங்கரவாத அமைப்புகளும் பல்ஸ்தீனின் பூர்வீக குடிகளான முஸ்லிம்களை தாயகத்தை விட்டும் விரட்டுவதையும் நிலங்களை அபகரிப்பதையும் இலக்காக கொண்டு செயற்பட்டன. 1948 ஆண்டு ஆகும்போது முஸ்லிம்களுக்குச் சொந்தமான 400க்கும் அதிகமான கிராமங்கள் அநியாயமாக அபகரிக்கப்பட்டு யூத சியோனிஸ்டுகள் வசமாயின. அவற்றில் வாழ்ந்த பெரும்பாலான அப்பாவி முஸ்லிம்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். எதிர்த்தோர் கொல்லப்பட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் துரோகம். ஐக்கிய நாடுகள் சபை 1947 ஆண்டு நவம்பர் மாதம் 29 திகதி அதன் பொதுச்சபையில் நிறைவேற்றிய 181-11 தீர்மானத்திற்கேற்ப மொத்த பல்ஸ்தீன் பூமியில் 45% அதன் பூர்வீக குடிகளான பல்ஸ்தீனர்களுக்கும் 55% எங்கோ இருந்து வந்த யூதர்களுக்கும் இடையில் பிரித்துக் கொடுப்பதை அங்கீகரித்தது. அத்துடன் ஜெருசலம் நகர் சர்வதேச மயமானதாக அமைய வேண்டுமென்றும் அத்தீர்மானம் கூறியது. இவ்வாறான பல சதித்திட்டங்களின் பின்னர் 1948 ஆண்டு மே மாதம் 14 திகதி இரவு 10 மணியளவில் யூத தேசிய சபை மற்றும் சியோனிச பொதுச்சபை இரண்டும் இணைந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டுள்ளதாக உலகுக்கு அறிவித்தன. இவ்வாறு இஸ்ரேல் என்ற சட்டவிரோத நாடு உருவாகி சில நிமிடங்களில் அதை அமெரிக்கா அங்கீகரித்தது.
இதனைத் தொடர்ந்து ஏராளமான சர்வதேச பொருளாதார அமைப்புகளில் ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா, பிரிட்டன் போன்றவற்றின் சிபாரிசுடன் அங்கத்துவம் வழங்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 63 நாடுகள் அதற்கு அங்கீகாரம் வழங்கின. இஸ்ரேலால் பலஸ்தீனர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள். 1967 ஆண்டு அரபு இஸ்ரேல் போர் ஏற்பட்டது. 1970 மற்றும் 1977 ஆண்டுகளில் இஸ்ரேலிய படையினரால் மஸ்ஜித் அல் அக்ஸாவின் கீழான தென்பகுதி தோண்டப்பட்டது. இதனால் மஸ்ஜிதின் பல பகுதிகள் சிதைவடைந்தன. 1982 ஆண்டு உலகையே உறைய வைத்த ஷப்ரா மற்றும் ஷாதிலா எனும் 2 பெரும் அகதி முகாம்கள் மீது இஸ்ரேலிய இராணுவமும் லெபனான் இராணுவத்தின் கிறிஸ்தவ படைப்பிரிவினரும் இணைந்து நடத்திய மிக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டனர். இதில் சுமார் 3000 அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 1982 ஆண்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவை குண்டு வைத்து தகர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1982 ஆண்டு இஸ்ரேலிய படையினரால் மஸ்ஜித் அல் அக்ஸாவில் தொழுது கொண்டிருந்த பல முஸ்லிம்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். 1990 ஆண்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவில் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது இஸ்ரேலிய போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 22 அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டனர். 1994 ஆண்டு ஹிப்ரோன் நகரிலுள்ள இப்ராஹிம் பள்ளி வாயிலில் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது யூத பயங்கரவாதிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 60 அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டனர். 200 பேர் காயமடைந்தனர். இந்நிகழ்வுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 23 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 1996 ஆண்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவில் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட வேளையில் ஏற்பட்ட கலவரத்தில் 57 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 1984, 1990, 1996, 1997, 2000, 207 ஆகிய அனைத்து ஆண்டுகளிலும் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் மஸ்ஜித் அல் அக்ஸாவை சிதைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2002 ஆண்டு இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் ஜெனின் முகாம் முற்றுகையிடப்பட்டு தாக்கப்பட்டது. இதில் 52 பேர் கொல்லப்பட்டனர். 2004 ஆண்டு மார்ச் மாதம் 22 அஷேக் அஹ்மத் யாசின் இஸ்ரேலின் ரொக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18 அப்துல் அசீஸ் ரந்தீசி இஸ்ரேலின் ரொக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 2008 ஆண்டு ஜனவரியில் காசாவுக்கான மின் விநியோகத்தை இஸ்ரேல் தடை செய்தது. 2008 ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரலில் காசாவை அழிப்பதற்கான போர் எனக் கூறி 120 பலஸ்தீன் சிறுவர்களை இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் கொலை செய்தது. கடந்த 400 நாட்களில் மாத்திரம் சுமார் 45,000 அதிகமான அப்பாவி பலஸ்தீன மக்களை இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் கொன்று குவித்துள்ளது. இவர்களில் அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் ஆவர். இவ்வாறு இன்னும் அதிக நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டு போகலாம். பல்ஸ்தீனின் உரிமைக் குரல் ஹமாஸின் தோற்றமும் வளர்ச்சியும். இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் ஹரகத் அல்-முகாவமதுல் இஸ்லாமிய்யா என்ற அரபு பெயரே ஹமாஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. இது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் உதவியுடன் பல்ஸ்தீனில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நில ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களுக்கு எதிராக போராடி வரும் இயக்கமும் பாலஸ்தீனத்தில் அதிகூடிய இடங்களை கைப்பற்றியுள்ள அரசியல் கட்சியும் ஆகும். பல்ஸ்தீனில் பல சமூக வேலைத்திட்டங்களை இவ்வியக்கம் முன்னெடுத்து நடத்திச் செல்வதன் மூலம் பாலஸ்தீனர்களிடையே மிகுந்த செல்வாக்கைக் கொண்டுள்ள ஒரு அமைப்பாகவும் இது காணப்படுகிறது. பல்ஸ்தீனில் நடந்த தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் ஹமாஸ் இயக்கம் பல வெற்றிகளை பெற்றுள்ளது. 2006 ஆண்டு ஜனவரியில் 13 தொகுதிகளுக்கு நடந்த பொதுத் தேர்தல்களில் ஹமாஸ் 76 இடங்களை பெற்று பெருவெற்றி பெற்றிருந்தது. எனவேதான் பெரும் வல்லரசுகளின் ஆதரவுடன் பல்ஸ்தீனில் அத்துமீறி நுழைந்து அவர்களது நிலங்களையும் உடைமைகளையும் அபகரித்தும் அப்பாவி பல்ஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செய்து வரும் பலமிக்க இஸ்ரேலின் பயங்கரவாத இராணுவத்தை எதிர்த்து யாரின் உதவியுமின்றி ஆக்கிரமிப்புக்குள்ளானவர்களின் உரிமைக் குரலாக போராடி வரும் ஹமாஸின் வரலாற்றை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். ஹமாஸின் தோற்றத்திற்கான காரணிகள். 1. பல்ஸ்தீன விடுதலையில் தம்மை தலைவர்களாக காட்டிக்கொண்டோர் பல்ஸ்தீனின் உண்மை விடுதலைக்காக போராடியதாக தெரியவில்லை. அவர்களது போராட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்களும் அவர்களது சுயநலங்களை அடியொட்டியதாகவே அமைந்தன.
இதன் காரணமாக எகிப்து, சிரியா போன்ற நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரிக்கும் நிலை தோன்றியது. இதனால் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல்ஸ்தீனை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்கள் கொண்டு செல்லப்படும் விதத்தில் பொதுமக்கள் நம்பிக்கை இழந்தனர். எனவே ஆக்கிரமிக்கப்பட்ட பல்ஸ்தீனின் விடுதலைக்காக தூய்மையாக போராடுகின்ற ஒரு இயக்கத்தின் தேவை ஏற்பட்டது. 2 பல்ஸ்தீன விடுதலை இயக்கத்தின் PLO தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட யாசிர் அரபாத்தின் தூய விடுதலை கேஷமும் சிறிது சிறிதாக மங்கத் தொடங்கியது. அவரும் அவர் போன்றோரும் மேற்கு நாடுகளின் கைப்பொம்மைகளாகச் செயற்பட ஆரம்பித்தனர். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்கள், சமரச பேச்சுக்களை ஏற்படுத்திக் கொண்டதன் மூலம் அவர்கள் அறியாமலே மேற்கின் சதிவலைக்குள் வீழ்ந்தனர். இதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பல்ஸ்தீனின் விடுதலைக்காக தூய்மையாக போராடுகின்ற ஒரு இயக்கத்தின் தேவையை வலியுறுத்தியது. இதுபோன்ற பல நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு பல்வேறு அறிஞர்கள் மற்றும் சமூக பற்று கொண்டோர்கள் மத்தியில் பலமான ஒரு இயக்கத்தின் தேவை உணரப்பட்டதன் விளைவாக 1960ஆம் ஆண்டுகளின் இறுதிப் பகுதியில் அஷேக் அஹ்மத் யாசினின் தலைமையில் அல்லாஹ்வே எமது இலட்சியம், இறைத்தூதர் எமது முன்மாதிரி, அல்குரான் எமது சட்ட யாப்பு, போராட்டம் எமது வழிமுறை, அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எமது உயர்ந்த ஆசை என்ற உன்னதமான கொள்கையை சுமந்து கொண்டதாக முளைவிட்டு உருவானதே ஹமாஸ் எனும் விடுதலை விருட்சமாகும். ஆரம்பத்தில் ஹமாஸ் என்ற பெயரில் இவ்வியக்கம் செயற்படவில்லை. இயக்கத்தின் பெயர், தலைமை, இயக்க கட்டமைப்பு என்பன மிகவும் இரகசியமாகவே இருந்து வந்தன. அன்றிலிருந்து கொள்கைக்காக புறப்பட்ட அஷேக் அஹ்மத் யாசினின் தலைமையிலான சிறு அமைப்பாக காணப்பட்ட இவ்வமைப்பு தனது கிளைகளை பரப்பி ஹமாஸ் என்ற பெயரில் பெருவிருட்சமாய் வளரத் தொடங்கியது. காசாவில் தொடங்கப்பட்ட இவ்வமைப்பின் சமூக, அரசியல் செயற்பாடுகள் பலஸ்தீனின் ஏனைய பிரதேசங்களுக்கும் ஊடுருவிச் சென்றன. 1978 தொடக்கம் 1980ஆம் ஆண்டுகளில் இவ்வியக்கம் பெரும் சமூக சக்தியாக வளர்ச்சியடைந்து மக்களின் ஆதரவையும் பூரணமாகப் பெற்றது. 1967ஆம் ஆண்டு முதல் பள்ளி வாயில்களை தளமாக கொண்டு ஆன்மீக மற்றும் லௌகீக வழிகாட்டல் பயிற்சிகளை இயக்க உறுப்பினர்களுக்கு ஊட்டி அஷேக் அஹ்மத் யாசின் இவ்வியக்கத்தை மக்கள் மயப்படுத்தினார். மேலும் இதே ஆண்டில் இயக்க உறுப்பினர்களின் தேக ஆரோக்கியத்தை பேணுவதற்காக வேண்டி ஜமியத்துல் இஸ்லாமியா என்ற பெயரில் விளையாட்டுக் கழகம் ஒன்று ஹமாஸினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் பெரும்பாலான இளைஞர்களை ஹமாஸ் தன் பக்கம் ஈர்த்துக் கொண்டது. இக்காலப்பகுதியில் சலா ஷஹாதா, அப்துர் ரஹ்மான் தர்ராஸ், சாபிர் போன்று ஆளுமைகள் இவருடன் இணைந்து இவ்வியக்கத்துக்காக தோள் கொடுத்தவர்களில் மிக முக்கியமானவர்களாவர். 1973ஆம் ஆண்டு ஹமாஸிற்கு மக்கள் ஆதரவை திரட்டுவதற்காக வேண்டி அல்-மஜ்முல் இஸ்லாமி எனும் பெயரில் ஒரு கிளை அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதன் மூலம் கல்வி, பொருளாதாரம் மற்றும் அனைத்து வகையான சமூகப் பணிகளும் திட்டமிட்ட அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இவ்வாறு வளர்ச்சிப் பாதையில் வீர நடை போட்டுக் கொண்டிருந்த ஹமாஸிற்கு காசாவில் உள்ள எகிப்தின் அலசஹர் பல்கலைக்கழகத்தின் கிளை தரம் உயர்த்தப்பட்டமை அதன் வளர்ச்சிக்கு மிகவும் பக்கபலமாய் அமைந்தது. 1980 தொடக்கம் 1984 காவரையான காலப்பகுதியில் ஒரு ஒழுங்கான கட்டமைப்புக்கு உட்பட்ட பெரும் இயக்கமாகவும் அரசியல் சக்தியாகவும் பலம் வாய்ந்த போராட்ட சக்தியாகவும் ஹமாஸ் தோற்றம் பெற்றது. 1982ஆம் ஆண்டு நேரடியாக ஆயுதப் போராட்டத்தில் இறங்க வேண்டுமென்ற கருத்து ஹமாஸிற்குள் எழுந்தபோது அதற்கான முன்னெடுப்புகள் ஆரம்பமாகின. 1984ஆம் ஆண்டு ஹமாஸின் ஆயுதச் சேகரிப்பு வெளிச்சத்துக்கு வந்ததனையடுத்து ஆன்மீகத் தலைவர் அஹ்மத் யாசினும் இன்னும் சிலரும் சிறை சென்று அடுத்த ஆண்டே விடுதலையாகினர். அதன்பின் 1987ஆம் ஆண்டு கடைசிப் பகுதியில் ஆயுதப் போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக தொடங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் 1989ஆம் ஆண்டுதான் இஸ்ரேலுக்கெதிரான ஹமாஸின் முதல் ஆயுதத் தாக்குதல் நடத்தப்பட்டது. இவ்வாறு வளர்ச்சியடைந்த ஹமாஸ் இன்று உலக வல்லரசான அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் பாரிய உதவி, அதிநவீன ஆயுதங்கள், பாரிய பயிற்சிகள் என மிகுந்த இராணுவ பலமிக்க இஸ்ரேலுடன் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை மற்றும் சக்தி மிக்க இராணுவமாக காணப்படுவதுடன் பல்ஸ்தீனின் பெரும் அரசியல் சக்தியாகவும் உலகளவில் மிகவும் பிரபலியமான ஒரு அமைப்பாகவும் மாறியுள்ளது.